இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. ஒரே பலியினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புதிய ஆவி எப்படி இருக்குதா? பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த புதிய ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியினால் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டாயிற்று. இந்த உலகத்தில் உள்ள மாசு கரைகள், நம்ம எண்ணங்கள்ல உள்ள மாசு கரைகள், நம்ம செயல்கள்ல உள்ள பாவ கரைகள் எதுவுமே அந்த ஆவிக்குள்ள என்ன செய்யாது? போகாது. ஏன்னா இந்த ஆவி புதிய ஆவி, தேவ இயல்பை பெற்ற ஆவி, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆவி, தேவ நீதியை பெற்ற ஆவி. இதில் யார் வாசம் செய்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர். நாமெல்லாம் யாரு தெரியுமா? தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நாம் இருக்கிறோம். பரிசுத்தமான தேவன் எப்படி ஒரு பரிசுத்தம் இல்லாத இடத்துல வாசம் செய்ய முடியும்? ஏன்னா நம்முடைய ஆவி அவருடைய பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆவியில எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமா இருக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அதுல பாவ இயல்பு கிடையாது. அதுல தேவ நீதியும் தேவ பரிசுத்தமும் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு? இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.